100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இன்றைக்கு ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர், இன்னைக்கு அமைச்சரை ஐபிஎல் உட்காருங்க முடிக்கிட்டோம். பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, சமீப காலமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அதை கேட்க விரும்புகிறேன். மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை, கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறாது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிருக்கீங்க. உன்னை நீங்க எடுத்தீங்களே அந்த கார்டுல தண்ணீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசி முடிக்கட்டும். உட்காருங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்தில் தொலைபேசியில் அடித்து பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுகிறப்போ போதைப் பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட
ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடத்தியிருக்கின்றோம்.